கடந்த 2025ஆம் ஆண்டுடைய ஜூன் 12ஆம் நாள் இந்தியா முழுக்க ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அகமதாபாத்துடைய ஃபிளைட் கிராஷ். அதுல சற்றேறக்குறைய 260 பேர் இறந்து போனாங்க. ஆனா இப்ப அதை விட மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் அந்த சம்பவத்துக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த 260 பேர் இறந்த குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட இந்த நிறுவனமானது 225 கோடி காம்பன்சேஷனா கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்துல இவங்க இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள்லாம் வந்துச்சு. ஒரு ஏர்லைன் அவங்க ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், அதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். 4600 கோடி இன்சூரன்ஸ் கிளைம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 1125 கோடி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகியிருக்கு. 1125 கோடி இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிருக்கூடிய இடத்துல உங்க பிளைட்ல போய் 260 பேர் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமாவே நீங்க 225 கோடி தான் இன்சூரன்ஸ் கிளைம் கொடுப்பீங்க அப்படின்னா மீதி 900 கோடி, ஒரு பிளைட்டோட விலை 900 கோடியா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருங்க. அப்ப ஒரு பிளைட்டை விட ஒரு மனித உயிர் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு இழிவா ஆயிடுச்சா அப்படின்ற கேள்விலாம் மக்களுக்கு வருது. திரும்பி இந்த ஏர்லைன்ல எப்படி மக்களுக்கு நாங்க இதை பறக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும்? இப்படி மக்கள் மேல அக்கறையே இல்லாம உயிரற்ற ஒரு விமானத்துக்கு மீது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நிறுவனத்து மேல மக்கள் நீங்க தான் முடிவு செய்யணும். இந்த மாதிரி வெறும் வணிக ரீதியா மக்களை பத்தி யோசிக்காத ஒரு நிறுவனத்துக்கு நம்ம சப்போர்ட் செய்யணுமா, செய்யக்கூடாதான்னு?